ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி திருப்பதி காட் ரோடு ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு ஹரிபாபு இவங்கூட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவை பார்ப்போம். காட் ரோடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 கிலோமீட்டர். இதை கடந்து போக உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணுறாங்க. இந்த 45 மினிட்ஸ் ட்ராவலை நான் 4x ஸ்பீடில் வச்சு 13 மினிட்ஸில் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன், அப் அண்ட் டவுனு. ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக பார்க்கணுன்றவங்க ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்பீட்லேயே பார்க்கலாம். நீங்கள் திருப்பதி மலையடிவாரம் கிட்டே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பதி டோல் பிளாசான்னு உங்களுக்கு போர்டு வரும். அங்கே தான் வந்து செக்யூரிட்டி செக் பாயிண்ட் இருக்குது. திருப்பதி மலை மேலே ஏறுறதுக்கு அந்த ஒரு வழி தான். இங்கே தான் நம்மளை டோட்டலாக செக் பண்ணி மேலே அனுப்புவாங்க. கீழே இருந்து உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் காலி கோபுரம்னு சொல்லுவாங்க. நம்ம நடைபாதையாக போக சொல்ல முதல்ல காலி கோபுரம் தான் போகணும். ஸோ நம்ம கீழே இருந்து பார்த்தது அந்த இடம் தான். உங்களுக்கு நடைபாதையுடைய டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும்னா என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இதுதான் வந்து நடைபாதையை தொடங்குகிற இடம். இது பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு காட் ரோடுக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது. நீங்கள் எதிர்க்க பார்க்குற இந்த கருட சிலைக்கு ஜஸ்ட்டு பேக் சைடில் தான் காட் ரோடு ஸ்டார்ட் ஆகும். காட் ரோடுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இந்த வழியாக உள்ளே போன உடனே உங்களுக்கு செக் போஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லடி பாதையாக நடந்து போகிறவங்களாம் இந்த வழியாக தான் தொடங்கி போவாங்க. நம்ம இப்போது காரில் காட் ரோடு வழியாக போக போகிறோம். திருப்பதி காட் ரோடுடைய செக் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 8லேருந்து 12 செக் போஸ்ட் இருக்குது. இதில் லாஸ்ட்டு 2 செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு அவங்களுடைய பஸ்ஸுக்காக தனி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அந்த 2 செக் போஸ்ட்டு தவிர மற்ற எல்லாமே பப்ளிக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல இருந்து திருப்பதி மலையை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் வியூவுமே உங்களுக்கு கிடைக்கும். கார் பஸ்ஸு எதில் வந்தாலுமே இந்த ஸ்கேனிங் மிஷின் வழியாக நடந்து அவங்களுடைய பொருள்லாம் ஸ்கேன் பண்ணி இதை தாண்டி தான் நம்ம கார்லேயோ இல்லை பஸ்லேயோ உக்காந்துட்டு போக முடியும். நம்மள ஸ்கேன் பண்ணுற அதே டைமில் நம்ம காரையும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணி டிக்கியும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. நம்ம வண்டி உள்ள எந்த ஒரு பொருளும் மிஸ் பண்ணாத கையில் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா மறுபடியும் கூப்பிட்டு ரீசெக் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காருக்காக ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் ஸ்கேன் ஆகி தான் நம்ம எவ்வளோ நேரத்தில் மேலே போகணுன்றது டைமிங் தெரியும். குயிக்காக போனாலும் சரி, ரிட்டன் வர சொல்லவும் குயிக்காக நம்ம அவசரமாக வந்தாலும் சரி, நம்மளுக்கு பெனால்ட்டி போட்டுடுவாங்க. செக் போஸ்ட்டு தாண்டி நம்மளுக்கு பெரிய இடம் இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு. நம்ம கார் பார்க் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஆக்சுவல் காட் ரோடு பயணம் இந்த இடத்துல தான் தொடங்குது. நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் 4x ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். ஸ்லோவாக போட்டால் உங்களுக்கு நாங்கள் போகிற 45 மினிட்ஸ் ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுக்காக நான் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு மேலே போக சொல்ல சின்ன சின்ன கோவில்களும் சரி, வியூ பாயிண்ட்டு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் கோவில். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனால் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணி போகிறது தவிர்க்கணும். இந்த மலையுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 3600 அடி. 7 மலையை கடந்து தான் நம்ம மேலே போய் சேருவோம். நம்ம கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறமே ஒரு நல்ல கிளைமேட்டு, சில்னஸான கிளைமேட்டு உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அப்ரோடு பொறுத்த வரைக்கும் அந்தளவு பெண்ட்லாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நார்மலான ரோடு மாதிரியே இருக்கும். பட் மேலே போக போக நீங்கள் உச்சி அடைய சொல்ல கொஞ்சம் ஒரு 4-5 யூபிஎன் பெண்டு மாதிரி வரும். அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக போனால் நல்லாயிருக்கும்.
நம்ம இப்போது கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கொஞ்சம் குறுகிய ரோடு மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி யூபின் பெண்ட்லாம் கூட உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மலை உச்சிக்கே வந்துட்டோம். இந்த இடம் தான் லாஸ்ட்டு யூபின் பெண்டு. இதுக்கப்புறம் நம்ம மலை உச்சியை போய் அடைஞ்சிடுவோம். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன சின்ன கார்டன் மாதிரி வரும். இன்னும் ஒரு 2 செகண்ட் போனீங்கன்னா இது நீங்கள் பாருங்கள், இது ரைட் சைடில் கார்டன் மாதிரி வருது. இந்த இடம் வந்தாலே உங்களுக்கு மேலே வந்துட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் குயிக்காக வந்துட்டால் கூட சரி, கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்களும் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த டைமிங் முடிஞ்ச உடனே அந்த செக்கிங் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணால் உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் இருக்காது. மேலேயும் உங்களுக்கு செக்கிங்காக மொத்தம் 3 லேன் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 லேன் வந்து கார் ஜிப்காக, 3வது லேனு பஸ்ஸு மட்டும். நீங்கள் இந்த மண்டபத்து வழியாக தான் உள்ளே நுழைஞ்சு போகணும். இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வச்சுருப்பாங்க. இந்த கேமரா மூலிமா தான் நீங்கள் எந்த டைமுக்கு ரீச் ஆனீங்கன்றது கால்குலேட் பண்ணி நீங்கள் குயிக்காக வந்திருக்கீங்களா இல்லை கரெக்ட் டைம் வந்திருக்கீங்களான்றது அது எஸ்டிமேட் எடுக்கும் டைமிங்கு. நம்ம காட் ரோடு ஃபுல்லாக கடந்து திருமலை உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது நீங்கள் பார்க்குறீங்க கல்யாண கட்டான்ட்டு அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து மொட்டடிக்கிற இடம் எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த இடம் தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரஷ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இதோட உங்களுக்கு 1 வே என்ட்ரி மாதிரி இங்கே ஸ்டாப் வச்சுடுவாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பிட்டு தான் நீங்கள் எங்கே போகணுமோ அந்த பக்கம் போகணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்டனா கேட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கூகுள் மேப் வச்சுக்கிட்டும் நீங்கள் போகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டவுன் ரோடு. டவுன் ரோடு உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஏன்னா டவுன் ரோடு வந்து ரொம்ப பெண்டான ரோடாக இருக்கும். அதே போல் அள்ளிப்பிரி நடைபாதை வழியாக ஏறி வரவங்கலாம் இந்த டவுன் ரோடு சைடு தான் பாதியை தொலைவு அவங்க ஏறி வர மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் கற்பூரம் ஏறியது நீங்கள் பார்க்கலாம். நடைபாதை வழியாக வரவங்க லாஸ்ட்டாக வந்து சேர்கிற இடம் அதுதான். திருமலை டவுன் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 ஹேர்பின் பெண்டும் இருக்கும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம பொறுமையாக தான் இறங்க முடியும். ஓவர்டேக் பண்ணுறதும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அப் ரோடை விட டவுன் காட் ரோடு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நடைபாதையாக வர பக்தர்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அருவிகள்லாம் கூட இருக்கும். போக போக நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில். திருமலைக்கு நடைபாதையாக வர பக்தர்கள்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இங்கே ரைட் சைட்லலாம் இந்த மெயின் ரோடு வழியாக க்ராஸ் பண்ணி தான் பக்தர்கள்லாம் வருவாங்க நடைபாதையாக வரவங்க. ஸோ அதனால் இந்த இடமும் நம்ம கொஞ்சம் நிதானமாக போகிறது ரொம்பவே நல்லது. அதே போல் மழை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மலையை ஒட்டி உங்களுக்கு அருவி மாதிரிலாம் வரும். இது வந்து நடைபாதையாக, அதாவது அள்ளிப்பிரி நடைபாதையாக வரவங்க என்ஜாய் பண்ணலாம். அள்ளிப்பிரி நடைபாதைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்களாம் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ரைட் சைடில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நடைபாதையாக வர பக்தர்களுக்கு இந்த இடம் தான் பாதி வழி வந்து அடைஞ்சதுக்கான ஒரு அடையாளம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ இந்த டவுன் ரோடு வழியாக வரவங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்க்கிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களே இது லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க, இது எல்லாமே நடைபாதை வழி தான்.
நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கலாம், டவுன் ரோட்டில் அதிகமான யூபின் பெண்ட், அதாவது 36 யூபின் பெண்ட் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும். டோட்டல் 45 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதே போல் டவுன் காட் ரோடும் அல்லிப்புரியில் தான் வந்து முடியும். இந்த இடத்துலையும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் வண்டி ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுடைய காட் ரோடு பயணம் கம்ப்ளீட் ஆகும். நம்மளும் கிட்டத்தட்ட கீழே நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு அந்த செக் போஸ்ட் வந்துடும். இது தாங்க நான் சொன்ன செக் போஸ்ட்டு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதுலேயே நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்தன்றது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணதும் உங்களுடைய ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் பிஃபோராக வந்துட்டாலும் அங்கே பாருங்கள் எல்இடி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆனுன்ற டீட்டெயில்ஸு வந்துடும். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க, அந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறினது, அப்சைட் காட் ரோடு. இப்போ நம்ம டவுன் வழியாக இறங்கிட்டோம். நீங்கள் ஏறும்போதும் சரி, இறங்க சொல்லவும் சரி, இது வந்து கருடா சர்க்கிள் சொல்லுவாங்க, அல்லிப்புரி. இந்த இடம் தான் நம்மளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் இடமா இருக்கும். திருப்பதி திருமலையுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் நான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய்ட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.